எஸ் பிரேமி ஹியர். பிரேமியோ விஷயம் பேசுறேன். அச்சனை பார்த்தேன் வாக்கிங் போறப்போ. உனக்குன்னு தனியா வீட்டுக்கு ஒரு போன் உங்க ஆபீஸ்ல கொடுத்திருக்கிறதா சொன்னார். ஆமா கொடுத்துருக்காங்க. நம்பரை சொன்னார், ஃபேன்சி நம்பர். அந்த நம்பரை கேட்ட உடனே அந்த நம்பருக்கும் டயல் பண்ணணும் போல ஆசையா இருந்தது, பிரேமி கூட பேசணும் போலவும் ஆசையா இருந்தது. எந்த ஆசை அதிகமா இருந்தது? கேட்கணுமா பிரேமியோட பேசணுங்கிறதா? அது சரி, என் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஓ ஸ்பீக்கர் போனோ? ஆமா. ஒரு ஜோக் படிச்சேன், அது உடனே உங்ககிட்ட சொல்லணும் போல தோணுச்சு. என்ன ஜோக்கா? சொல்லிட்டு தான் சிரிங்களேன் சார். அது எப்படி நேரா சொல்லும்போ நீ சிரிக்கிறதே ஞான் பார்க்கணும் அல்லே, அது எப்படி மிஸ் பண்ணுவேன்? சரி நேராவே சொல்லுங்க. ஆமா, எங்க வீட்டு அப்ஸ்டர் போர்ஷனுக்கு டெனன்ட் வராங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, எப்ப சார் பார்க்க வராங்க? அது சொல்றதுக்கு தான் போன் பண்ணேன். ரொம்ப யங்ஸ்டரா டெனன்ட் வந்துட்டா எனக்கு போட்டியாயிட்டு இருந்திருக்கூடாதே. அதான் ஓல்டு மேன் ஆகவோ அல்லெങ്കിൽ கல்யாணமான கப்பல் ஆகவோ இருக்கட்டும்னு பாக்குறேன். இப்ப பார்த்து வச்சிருக்கிறவர் தான் கரெக்ட் பேர் வழி. எனக்கு போட்டி ஆயிட்டு வர சான்ஸே இல்ல. நான் கூட்டிட்டு வராம். புது டெலிபோன் நம்பருக்கு அடிக்கடி போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவேன். என்ன நீ தயாராயிட்டு இரு. ஓ தாராளமா டிஸ்டர்ப் பண்ணலாம். அக்கா, ஐ நீட் சம் மணிக்கா. எனக்கு ஒரு 100 rupees வேணும்க்கா. அக்கா, ஐ நீட் 100 rupeesக்கா ப்ளீஸ். புதன்கிழமை கொடுத்த 100 ரூபாய்க்கே நீ இன்னும் கணக்கு கொடுக்கல. இப்படி 100 rupees கூட ரெண்டுத்துக்கும் சேர்த்து கணக்கு கொடுத்துட்றேன். ஓகே? ஐ எம் சாரி. பணத்தை பொறுத்த வரைக்கும் நான் பச்சாதாபமே பார்க்க மாட்டேன். அக்கா, I'm sorry sir. இட்ஸ் ஆல் ரைட். நீங்க போங்க. குமார் இதெல்லாம் எடுத்து வைப்பா. ஐயோ என்னடா? கிரெடிட் கார்டு எடுத்துட்டு வரலடா. கிரெடிட் கார்டு எடுத்துட்டு வரலையா? நானும் இன்னும் கேஷ் எடுத்துட்டு வரலையே. நாம போய் எடுத்துட்டு வருவோமா? ஓகே. ஏய் திருட்டு பசங்களா போங்கடா. கடையில இருந்து பொருள்லாம் திருடி இருக்காங்க சார். மிஸ்டர், இதுக்கெல்லாம் எப்படி? கிரெடிட் கார்டா இல்ல கேஷா? ராஸ்கல். போலீஸ்க்கு ஃபோன் பண்றா.
ஹலோ, சிட்டி பேங்க் ஹியர். எஸ், பிரேமி தான் பேசுகிறேன். வாட்? ஆமாம், சுந்தரமூர்த்தி என் பிரதர் தான். இல்லை, இதில் ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. எங்க எங்க அது? இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டா? நான் உடனே வரேன். என்னடா இதெல்லாம்? சார் தான் உங்க பிரதரா? என்னம்மா அது கேவலமான பொழப்பு? பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுறீங்க. திருட்னியா? சார், நீங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துக்கங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணீங்கல்ல? ஹாய், நீங்க என்ன பண்றீங்க இங்க? இவன் என் பிரதர் சுந்தரமூர்த்தி. ஷாப் லிஃப்டிங் பண்ணிட்டான்னு பிடிச்சி வச்சிருக்காங்க. ஐ சி. உங்க பிரதரா? ஸ்ட்ரேஞ்ச். திருடுனதை பார்த்து கையும் களவுமா பிடிச்சிட்டோம். பையங்களை போட்டு நீங்களே அடிச்சீங்களா? பிடிக்கும் போது அவங்க திமிர்னாங்க, அதனால நீங்க அடிச்சீங்க. யூ ஹேவ் நோ பிசினஸ் டு பீட் ஹிம். என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ நான் பாத்துக்கிறேன். ஏகப்பட்ட பொருள் சேதமாயிருக்கு சார். அதுக்கு என்ன பணம் தரணுமோ அதை நான் கொடுத்துறேன் சார். அப்புறம் என்னையா? லிஸ்ட போடு, அவங்க பணம் கொடுத்துருவாங்க. கான்ஸ்டபிள்ஸ், இந்த பசங்களை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போ. நான் வரேன், நீங்களும் வாங்க ப்ளீஸ். ஏய், முதல்ல கை கட்ட அவுத்து விடியா. உங்களை காக்க வச்சிட்டேன். ஐ பெக் யூ பார்டன். ஒரு அர்ஜென்ட் கால், ப்ளீஸ் சிட் டவுன். ஐம் வெரி சாரி மேடம். இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய தர்ம சங்கடம், தலை குனிவு. என்ன சார் பண்றது? குடும்பம்னு இருந்தா இப்படி சில விபரீதமான கேரக்டர்ஸ் இருக்கத்தான் செய்யும். 5 விரலும் ஒன்னாவா இருக்கு? 6வது விரல் இருக்கணும் கூட அந்த 6வது விரல் வேற மாதிரியே தானே இருக்கும். நீங்க இந்த கேஸை பத்தி கவலைப்படாதீங்க. ஐ வில் விங்க் அட் இட். கண்டுக்காம விட்டுறேன். சார், எனக்காக நீங்க எந்த ரூல்ஸையும் பிரேக் பண்ண வேண்டாம். சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ தயங்காம எடுங்க. அப்பதான் இவங்களுக்கு புத்தி வரும். கையை கட்டிட்டு நில்லு. டோன்ட் வரி, நான் ஒன்றும் அவுட் ஆஃப் த வேலாம் போகலை. திருடின பொருளை அப்படியே திருப்பி கொடுத்தாச்சு. டேமேஜ் ஆன பொருளுக்கு நஷ்ட ஈடு கட்டிட்டீங்க. தென் வாட்? பசங்களுடைய ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ்னு சொல்லி மன்னிச்சு விட்டுடலாம். அப்சல்யூட்லி வித் இன் மை பவர்ஸ். A nice gesture. பாய்ஸ், இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்தது பிடிச்சி 10 நாளைக்கு லாக்அப்ல தள்ளிடுவேன். முட்டிக்கு முட்டி தட்டி லாக்அப்ல தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லுங்க. எஸ் எஸ். I'm only quoting you. யா. என்னங்க பண்றது? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 வாட்டியாவது இப்படி சொல்ல வேண்டியிருக்கு என் தொழிலில். ஒருவேளை எனக்கே கல்யாணம் ஆயிட்டா
என் பொண்டாட்டி கூட இப்படி தான் சொல்லுவனோ என்னவோ. வரப்போறவ கையில் உலக்கிய தூக்கிக்காம இருக்கணும். ஓகே பாய்ஸ், இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சு விட்டுறேன். நீங்கள் போகலாம். அவர் காலில் வந்து விழுங்கடா. இந்த காலை தேடுறியா? பூட் ஸ்கூலில் இருக்கு. போதும் 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 போதும். தேங்க்யூ மிஸ்டர் அஸ்வின், தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் இப்படி சொன்னால் இனிமேல் வேற எந்த ஹெல்ப்பும் பண்ணாதேன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. பாய்ஸ் மஸ்ட் பி டயர்ட். நீங்கள் கூட்டிகிட்டு போங்க ப்ளீஸ். வா. சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. போடா பா. என்னம்மா, என்னாச்சு? சுந்தரமூர்த்தி ஏன் அழறான்? என்னடா? ஏம்மா பிரேமி, ஒன்னும் சொல்லாம போயிட்டா எப்படி? இவன் ஏன் அழறான்? இவ்வளவு நேரம் ஜெயில இருக்க வேண்டியவன் யார் செஞ்ச புண்ணியமோ வீட்டுல இருக்கான். அக்கா, அக்கா, என்னக்கா நடந்தது? என்ன தப்பு பண்ணா? என்னக்கா? இத்தனை நாளா வீட்டுல நடத்திட்டு இருந்த திருட்ட இப்ப வெளியிலயும் ஆரம்பிச்சிருக்கான். காலையில கை செலவுக்கு காசு கேட்டான், கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் திருடி இருக்கான். கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. மானமே போச்சு. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவர், அதனால வான் பண்ணி விட்டார். டேட், நீங்க சும்மா இருங்க. 5 வயசுல கொடுத்துருக்க வேண்டிய அறைய 20 வயசுல கொடுத்து என்ன பிரயோஜனம்? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போய் திருடி இருக்கானா? ஐயோ, இவனை நான் என் அண்ணன் எப்படி சொல்லிக்கிறது? What a shame at this age. டேட், நீங்க அழாதீங்க ப்ளீஸ். வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் நான் தான் வாங்கிக்கிட்டேனே. மானம், அவமானம், அகௌரவம் எல்லாத்தையும் நான் சுமக்கிறேன் என் தலைமையில. ப்ளீஸ் கீப் கூல். ஏ சுந்தரமூர்த்தி, அழுகையை நிறுத்துறா. இதுவே நீ செஞ்ச கடைசி திருட்டா இருக்கட்டும். எழுந்துரு, எழுந்து போய் வேற ஷர்ட் மாத்திக்கிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க போ. பூஜா, 2 காஃபி கொண்டா போ. சரி. கமான், கெட் அப். வா. போய் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வா. போ. என்னடா அது? சமைக்கின்ற கரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும். தூரத்து தேசத்தில் பாரத பெண்மையின் பாடல் கேட்க வேண்டும். பெண்கள் கூட்டம் பேய்கள் என்று பாடல் சொன்ன சித்தர்களும், ஈன்ற தாயும் பெண்மை என்று எண்ணிடாத பித்தர்களே. பெண்கள் கூட்டம் பேய்கள் என்று பாடல் சொன்ன சித்தர்கள்
வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். உணர்ச்சி என்பது எஸ் பிரேமி ஹியர். பிரேமி இஸ் ஹியர். என் முன்னால இருக்கா, என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஹலோ, யார் பேசுறது? ஒரு அனாமதேயம்னு வச்சுக்கியேன். உன் அழகுல மயங்கி போன ஒரு அபிமானின்னு வச்சுக்கியேன். மிஸ்டர், டெலிஃபோனில் பேசும்போது யார் பேசுறதுன்னு முதல்ல தெரியப்படுத்திக்கிறது தான் மேனஸ். நீங்கள் யாரு சொல்லுங்க. சரி, மேனர்ஸ் தெரியாத ஒரு முட்டாள். நீ கத்துக்கூட கத்துக்கிற. எப்போ ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம டியூஷனை? லுக் ஹியர், நேரங்கட்ட நேரத்தில் உங்கள் நான்சென்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. பிளட்டி ஃபூல். ஆத்திரப்படாதே. அழகா இருக்கிற அதே நேரத்துல நீ அகம்பாவம் பிடிச்சவளாவும் இருக்க. இருந்தாலும் பரவாயில்ல கண்ணு. உன்னை பார்க்க பார்க்க உன் அழகு இருக்கே உன் அகம்பாவத்தையும் மன்னிக்க சொல்லுது. புரியுதா? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிற? அழகா இருந்தாலே ஆபத்து தான். அதுல அகம்பாவமும் சேர்ந்துட்டா ஸோ உனக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு. உனக்கு வரக்கூடிய ஆபத்தை என்னால தான் தடுத்து நிறுத்த முடியும். ஏன்னா எனக்கு உன் மேல வெறித்தனமான ஆசை. ராஸ்கல், யாரா நீ? நீ என்ன பார்த்ததில்லை, ஆனா நான் உன்னை பார்க்கறேன். நீ ஆபீஸ் போறப்போ வரப்போ எல்லாம் உன்னை பார்க்கறேன். உன்னை பார்த்ததுல இருந்து நான் பைத்தியமாவே ஆயிட்டேன். நான் தான். ஐ ஆம் ஸ்டில் ஆன் தி லைன். ஃபோனை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டு உடனே காதில் ரிசீவரை வச்சு பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் சின்ன சைக்காலஜி. பிரேமி, என்னைக்காவது எனக்கு நீ உடன்பட்டு தான் ஆகணும். இல்லைன்னா பலாத்காரத்தை கூட பயன்படுத்த தயங்க மாட்டேன். உன்னை ரேப் பண்ற மாதிரி வச்சுக்காத. மை டியர் ஸ்வீட் பிரேமி. Bastard. Yes, Premi here. Same bastard speaking.